ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது திருச்சி விமான நிலையம் வருபவர்களுக்கும் சரி, திருச்சி விமான நிலையத்திலேருந்து புறப்படும் பயணிகளுக்கும் சில முக்கியமான அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது பயணிகளுக்கு கூடுதல் விமான சேவைகளை இயக்குவதற்கு தான் பிளான் செஞ்சுருக்கிறாங்க. இதில் குறிப்பாக அதாவது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் தான் கூடுதலான விமான சேவைகளை இயக்க இருக்கிறாங்க. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையே பல விமான சேவைகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வரும் நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இப்போ தமிழகத்திற்கு கூடுதலாக ஒரு விமான சேவையை இயக்க உள்ளதாக அவங்க அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அமீரகத்துடைய தலைநகரான அபுதாபிக்கும் திருச்சிக்கும் இடையே இந்த கூடுதல் விமானம் இயக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுவாகவே அபுதாபியிலிருந்து சென்னைக்கு பல நேரடி விமான சேவைகள் இருந்த போதிலும் தமிழகத்துடைய மற்ற விமான நிலையங்களுக்கு போதுமான விமான சேவை இல்லை. தற்பொழுது அபுதாபியிலிருந்து திருச்சிக்கு வாரத்துக்கு ஒரு விமான சேவை மட்டுமே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வழங்கி வந்தது. இதனால் அபுதாபியில் வசிக்கக்கூடிய தமிழகத்துடைய தென் பகுதிகளை சேர்ந்தவர்கள் குறிப்பாக மதுரை அல்லது திருச்சிக்கு செல்ல, அதாவது துபாய் அல்லது சார்ஜா வழியாகவே பயணிக்க வேண்டிய சூழல் இருந்து வந்தது. மேலும் அங்கிருந்து வரும் பயணிகளும் துபாயில் இறங்கி பேருந்து அல்லது டாக்ஸி மூலமாகவே அபுதாபிக்கு வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த கூடுதல் விமான சேவையானது திருச்சி மற்றும் அபுதாபி இடையே பயணிகளுக்கு பார்த்திங்கன்னா பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் இந்த கூடுதல் விமான சேவையானது அதாவது மே 17 வெள்ளிக்கிழமை முதல் இயக்கப்படும் என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கும் அபுதாபியுடைய சையத் சர்வதேச விமான நிலையத்திற்கும் இடையே மே 17 முதல் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என வாரத்திற்கு 2 நாட்கள் நேரடி விமான சேவைகள் பயன்பாட்டில் இருக்கும். அதனுடன் இந்த விமானமானது திருச்சியிலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை 5:45 மணிக்கு புறப்பட்டு இரவு 8:45 மணிக்கு அபுதாபியை வந்தடையும். அதன் பின்னர் அதாவது இரவு 9:45 மணிக்கு அபுதாபியிலிருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:35 மணிக்கு திருச்சியை சென்றடையும். மேலும் இந்த கூடுதல் விமான சேவைக்கான டிக்கெட் புக்கிங்கை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லியும் அவங்க தளத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸுடைய இந்த அறிவிப்பானது பயணிகளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தாலும் அபுதாபியிலும் தமிழர்கள் அதிகமாக வசித்து வரும் காரணத்தினால திருச்சி அல்லது மதுரை விமான நிலையங்களுக்கு அபுதாபியிலிருந்து தினசரி நேரடி விமான சேவையை இயக்க வேண்டும் என்பதே பலருடைய கோரிக்கையாக உள்ளது. மேலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாட்டுடைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அதிகமான விமான சேவைகளை இயக்குவதற்கும் விமான கட்டணங்களை குறைப்பதிலையும் கூட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அப்படின்ற ஒரு தகவல்